பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு. மக்காச்சோள விவசாயிகளுக்காக களமாடி 1% செஸ் வரியை நீக்கி தந்த துரை வைகோ அழைக்கிறார். செப்டம்பர் 15 திருச்சி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூர் காட்டுவிளை பகுதியை சேர்ந்தவர் பெனிட்டா ஜெய அண்ணாள். இந்த இளம் பெண்ணிற்கு 21 வயதாகிறது. பெனிட்டாவும் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு வேடசந்தூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த புதுமண தம்பதி திண்டுக்கல் நாககோணானூர் பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த பெனிட்டாவுக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த கார்த்தி தன்னுடைய மகளை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 9ஆம் தேதி இரவு கார்த்திக் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தபோது குழந்தை அசையாமல் இருந்திருக்கிறது. இதை பார்த்த கார்த்திக் குழந்தை ஏன் அசைவற்று காணப்படுகிறது என மனைவியிடம் கேட்டுள்ளார். அதற்கு பெனிட்டா பால் கொடுத்த போது குழந்தை தவறி கீழே விழுந்துவிட்டது என எந்தவித பதற்றமும் இல்லாமல் பதில் சொல்லியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் உடனடியாக குழந்தையை கருங்கலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதை கேட்டு நொறுங்கி போன கார்த்திக் அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே கண்ணீர் விட்டு கதறினார். ஆனாலும் குழந்தை இறப்பில் சந்தேகமடைந்த கார்த்திக் கருங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசாரும் உடனடியாக ஸ்பாட்டிற்கு வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்டம் செய்வதற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையில் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாய் பெனிட்டாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரிடம் அவர் சொன்ன தகவல்கள் அனைவரையும் திக்கு முக்காட வைத்தது. எனக்கு குழந்தை பிறந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. என்னுடைய கணவர் கார்த்திக் என்னை விட குழந்தை மீது பாசமாக இருந்தார். இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் எங்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் எங்களுடைய சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்க காரணம் குழந்தைதான் என்று ஆத்திரம் வந்தது. அதனால்தான் சம்பவத்தன்று குழந்தையின் வாயில் டிஷ்யூ பேப்பரை திணித்து மூச்சை அடக்கி கொன்றேன் என்று அந்த கொடூர தாய் பெனிட்டா தெரிவித்துள்ளார். இதையடுத்து பெனிட்டா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவருடன் சந்தோஷமாக இருக்க முடியாததால் பச்சிலம் குழந்தையை கொன்ற தாயின் செயல் திண்டுக்கலை திணறடிக்க வைத்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.